இதுல என்ன ஆச்சரியமானதுன்னா இந்த பிரியாணி அவங்க நெய் போடாமலே செஞ்சிருக்காங்க, வெறும் ஆலிவ் ஆயில்ல. அந்த ஃபிளேவருக்கு வந்து அதாவது நெய் போடாம செஞ்ச பிரியாணிக்கு வித்தியாசம் டேஸ்ட் அப்படிலாம் ஒரு ப்ராப்ளம் வரும்ல, இந்த பிரியாணில அப்படி ஒரு குறையே இல்லை. நெய் போடாம செஞ்சதுல ரொம்ப ஹெல்த்தி, அதோட ஆலிவ் ஆயில் வேற சேர்த்திருக்காங்க. அந்த டேஸ்டுக்கு ஒரு 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 எப்படி சொல்றது குறையே இல்லை, அவ்வளோ ருசியா இருக்கு. நெய்யில குறை இல்லை. ஆமா, சூப்பர். இவர்களின் கருத்துக்களை வீடியோவின் இறுதியில் பார்க்கலாம். ஈரால் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து 1.25 கிலோ ஊடான் எடுத்துருக்கோம். ஈரால் எப்படின்னு பார்ப்போமா? இதில் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு போட்டு அதை வரைய வச்சுக்க போகிறேன். இந்த பகுதியில் மட்டும் தோல் இருக்குது. இந்த இதில் ஒரு முள்ளு மாதிரி இருக்கும், அதை வந்து வெட்டி எடுத்துட்டேன். அரை மேஜை கரண்டி அளவுக்கு மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, அதை வரைய வச்சுட்டு அப்புறம் மற்றது அப்புறம் பார்ப்போம். பாஸ்மதி அரிசி வந்து 5.5 கப் எடுத்து வச்சுருக்கிறேன். பிரியாணி தூள் 3 மேஜை கரண்டி, மல்லித்தூள் 2 மேஜை கரண்டி, சோம்புத்தூள் 3/4 மேஜை கரண்டி, சீரகத்தூள் 1/2 மேஜை கரண்டி எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா 1 மேஜை கரண்டி, மஞ்சத்தூள் 1 மேஜை கரண்டி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 6 மேஜை கரண்டி, பாதாம் முந்திரி 6 மேஜை கரண்டி, அப்புறம் காளாந்தூள் வந்து 1.5 மேஜை கரண்டி, மிளகாத்தூள் 1 மேஜை கரண்டி. பாண்டான் இலை 3 இலை எடுத்துருக்கிறேன். 3 இலை எடுத்து கழுவி இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சுருக்கிறேன். தேவை இருந்தால் போடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு பரவாயில்ல. வெங்காயம் வந்து 5 வெங்காயம் எடுத்து பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கிறேன். பச்சை மிளகா ஒரு 6 மிளகா 2 கீரி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 5 தக்காளி பழம் வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து இது எல்லாமே சாதத்துக்கு போட்டு நம்ம வடிக்க போகிறோம். சாதத்தில் போட்டு ஒரு 5 பட்டை எடுத்துருக்கேன். ஒரு 20 கிட்ட கிராம்பு, அதே அளவுக்கு வந்து ஏலக்காய், ஒரு 6-7 அன்னாசிப்பூ, 1 மேஜை கரண்டி சோம்பு. ஊடான் பொரிக்கிறதுக்கு 1/2 கப்பு ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் வந்து விளைவி வச்ச ஊடானை பொரிச்சு எடுக்க போகிறோம். ஒரு 1/4 வெந்தால் போதும். ஈரால் இந்த மாதிரி லைட்டாக பொரிச்சு எடுக்கிறதுனால அதில் உள்ள ஈரப்பதம் கொஞ்சம் வெளியாகும். அதுபோல் ரொம்ப வேக விட்டிங்கன்னா நீங்கள் சாதத்தில் போட்டு வேக வைக்கும்போது ரப்பர் மாதிரி ஆகிடும் ஈரால் வந்து. அதனால் கவனமாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பொரிச்ச ஈராலை எடுத்துக்கிறேன். அதேமாரி எல்லா ஈராலையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இறால் பொரிச்ச எண்ணெயிலே பிரியாணிக்கு தாளிக்க போகிறேன். பாண்ட இலையும் புதினாவும் போடுறேன். வெட்டி வச்சிருந்த வெங்காயத்தை போடுறேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா போடுறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். வதக்கிக்கோங்க. மிளகாத்தூளும் போட்டுக்கிறேன். மிளகாயும் தக்காளியும் போடுறேன். நல்லா கொலையை வேக விட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் போடுறேன். பிரியாணிக்கு எடுத்து வச்ச மசாலா 4 விதத்தை எடுத்து ஒன்றா போடுறேன். பிரியாணிக்கு எல்லா மசாலாவையும் போட்டாச்சு. பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மசாலா நல்லா வதங்கிருச்சு. அதை இறக்கி வச்சுட்டு நான் சோத்துக்கு வெண்ணி போடுறேன். எடுத்து வச்ச பட்டை கிராம்பு சோம்பு எல்லாத்தையும் போடுறேன். கொஞ்சம் உப்பு போடுறேன். அதுக்கு 1 மேஜை கரண்டி எண்ணெய் ஊற்றுறேன். அந்த வாசம் எல்லாம் இறங்குறதுக்காக கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஈரால் பொரிச்சதுனால அந்த சட்டியில் தாளித்தேன். இப்போ வந்து பிரியாணி செய்கிற சட்டிக்கு மாற்றிக்கிட்டேன். ஒரு 1/2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன் கழுவி. பாதாம் முந்திரி அரைச்ச பேஸ்ட்டு போடுறேன். 1 கப் தயிர் ஊற்றுறேன். இவேப்பரேட்டர் மில்க் வந்து 1/2 கப் ஊற்றுறேன். நான் வந்து 4 மேஜை கரண்டி எலுமிச்சை சாறு ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நான் காமிக்கிறது 2 தான் காமிக்கிறேன். 1.5 மேஜை கரண்டி கல்யாணத்தூள் போடுறேன். தண்ணி நல்லா கொதித்து பட்டை கிராம்பெலாம் வெந்துருச்சு. அதுலேயே அரிசி போடலாம். சாப்பிடும்போது கடிப்படுங்கிறதுனால அதை நான் அரிசி எடுத்துகிட்டு ஊற வச்ச அரிசியை போடுறேன். அங்கிட்டு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இங்கிட்டு மசாலாவை கொஞ்சம் உப்பு போட்டு கிண்டிக்கிறேன். சாதம் ஒரு 1/4 வெந்தால் போதும், வடிச்சிருங்க. மசாலாவில் இப்போ பொரிச்சு வச்ச இறாலை போடுறேன். நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வடித்து வச்ச சாதத்தை போடுறேன். இப்போ லெவல் படுத்திட்டு தீயை சின்னதாக வச்சு மூடி வச்சு வேக விடுங்க. சாதம் வெந்து வருது. நான் ஒரு வாட்டி கிண்டி விட்டுக்கிறேன். இதுக்கு வந்து நான் அளவு தண்ணி வைக்கல. ஊற்றின 1/2 கப் தண்ணி, 1 கப் தயிர், 1/2 கப் இவெப்பரேட்டர் மில்க் ஊற்றுனது தான். வேறு மற்றபடி ஏன்னா சாதத்தை ஆக்கி போட்டதுனால நம்ம தண்ணி ஊற்றலை. இடையில ஒரு வாட்டி திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ ரெடி ஆயிடுச்சு. 3 பொருளையுமே ஒரு கையளவு வச்சுருக்கேன். பொரிச்ச வெங்காயம், முந்திரி பருப்பும் திராட்சையும் எண்ணெய் இல்லாமல் வறுத்தது வச்சுருக்கேன். நீங்கள் தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா வேண்டியதில்லை. நம்ம ஸ்டைல் ஈரால் பிரியாணி தயாராகிருச்சு. உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க ஃபேவரட்டை சமைச்சிருக்காங்களா, அதனால நாங்க தான் இதை டேஸ்ட் பண்ணி சொல்ல போறோம் இன்னைக்கு ப்ரான் பிரியாணி எப்படி இருக்குன்னு.
ஓகே நான் வந்து I want to enjoy the flavor. இன்னைக்கு நீ பேசுங்களா. நெய் இருக்கா என்னன்னு பார்த்து சொல்லுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு. முட்டை எப்பவும் போல உள்ளது தானே? முட்டை எல்லாம் டேஸ்ட் பண்ணேன்னா அதை பத்தி நான் கேட்க மாட்டேன். நம்ம பிரியாணி டேஸ்ட் பண்ணுவோம். எனக்கு இந்த ரைத்தா பிடிச்சிருக்கு. இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எப்பயோட வித்தியாசமா இருக்கு. நல்லா இருக்கு பிரியாணி. ஓகே நெய்யில ஒண்ணுல ஏதாவது ரொம்ப லெம்மாவா இருக்கு, ரிச்சா இருக்கு. என்ன ஃப்ளேவர்ஃபுல், வெரி ஃப்ளேவர்ஃபுல். அந்த பிரானோட அந்த டேஸ்ட் வந்து அந்த ஜூஸ் நல்லா அந்த பிரியாணில அப்படியே இருக்கு, நல்லா கலந்து அந்த டேஸ்ட் அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அந்த ரேசின்ஸ் இருக்கிறதுனால அதுல ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் வருது, டேஸ்ட். ஸோ இட்ஸ் வெரி நைஸ், யம்மி. யா இந்த ரைத்தா சொல்லுங்க, நான் எடுத்துக்கிறேன். இந்த ரைத்தால என்ன ஸ்பெஷல்னா சாப்பிட நல்லா கிரன்ச்சியாக இருக்கு, இனிப்பாகவும் இருக்கு. அதில் ஒரு மாதிரியான ஒரு ஸ்லைட் ஸ்வீட் டேஸ்ட் இருக்கு, பிகாஸ் ஆஃப் த அனியன். கொஞ்சம் சீனி போட்டிருக்காங்க உங்களுக்கு, பட் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கு. கிரன்ச்சியாக இருக்கிறதுனால இந்த பிரியாணியோட சேர்த்து சாப்பிடும் போது நல்லா ருசியாக இருக்கு. ஸோ ஓவரால் என்ன சொல்லணும்னா இட்ஸ் அ சூப்பர் நம்ம ஸ்டைல் பிரியாணி. ஓகேயா? நான் சொன்னேன்ல எனக்கு பேச தெரியுமா? எனக்குலாம் வந்து வராது இந்த மாதிரி பேச.